வணக்கம். வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நூல் ஈழத் தமிழர்களை யூதர்களுடன் ஒப்பிட முடியுமா? இதை கலையரசன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இது அவருடைய 3வது புத்தகம். வடலி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இது 2010 வெளியான புத்தகம். இந்த புத்தகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மள எத்தனை பேருக்கு இன்றைக்கு நடந்துட்டுருக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன போர், அங்கே இருக்கக்கூடிய காசா, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் என்ன மாதிரியான விஷயத்துக்காக அங்கே போராட்டங்களும் அந்த போரும் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியுமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா? அதே சமயத்தில் ஈழத்தில் நடந்த பிரச்சனை என்ன, ஈழத்து பிரச்சனைக்கும் யூதர்களுடைய பிரச்சனைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இப்படியான விஷயங்களெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு களம் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, தானாக தேடி அதை கண்டடையக்கூடியவங்களுக்கு சில புத்தகங்கள் இருக்கலாம். ஆனால் வெகுஜனத்துக்கு கிடைக்கக்கூடிய அளவில் தகவல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் கண்டடைந்தது இந்த புத்தகம். இந்த புத்தகம் நிறைய விஷயங்களுக்கான விடைகளை கொடுக்குது அப்படிங்கலாம். ஏன்னா நமக்கு இதோட பின்னணி என்னன்னு தெரியறதில்ல, அதே சமயத்தில் யூதர்களோட பின்னணி அப்படிங்கிறது தெரியறதில்ல. யூதம் அப்படிங்கிறது ஒரு மதம். ஆனால் ஈழத்தமிழர்கள் அப்படின்னு எடுக்கும்போது அது ஒரு இனம். இதுலேயே பேசிக்காக டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியணும். அப்படி பண்ணும்போது யூதத்தை பற்றி நமக்கு என்ன தெரியும்? யூதம் அப்படிங்கிறது மதம் அப்படின்னா மதத்தோட பெயர் என்ன அப்படின்னா, யூதம் அப்படிங்கிறது மதத்துடைய பெயர் கிடையாது, ஜியானிசம். ஜியான்கிறது தான் மதம். அப்போது இவங்களுடைய கோட்பாடுகள் என்ன, இவங்களுடைய நிலைப்பாடு என்ன, இவங்களோட நிலம் எது, இந்த நிலத்துக்கான சண்டை தான் இப்போ நடந்துட்டுருக்கிறதா, இல்லை இது யாரால் கட்டவிழ்த்து விடப்பட்டது, என்ன நோக்கத்துக்காக பண்ணப்பட்டது அப்படிங்கிற புரிதல் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம அண்டை நாடான ஸ்ரீலங்காவில், அதாவது ஈழத்தமிழர்களுக்கு நடந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அப்போது நமக்கு எந்த புரிதலும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான தரவுகளும் தகவல்களும் கைக்கு கிடைக்கக்கூடிய வகையில் எளிமையாக இருந்ததுன்னா ஈஸி. அதே சமயத்தில் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது, ஒரு வரலாறை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது, வரலாறு பல கட்டங்களாக எழுதப்படும், பலர் மூலமாக எழுதப்படும். ஆக எந்த விஷயத்தில் எந்த இடத்துலேருந்து நம்ம உண்மைகளை கண்டறிய முடியும் அப்படிங்கிறத பல நூல்களையும் பல தரவுகளையும் கொண்டு நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்கும். அப்படி இந்த புத்தகம் நமக்கு ஒரு புரிதலை உண்டாக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கலையரசன் அப்படிங்கிறவர் இலங்கையை சேர்ந்தவர், இப்போது நெதர்லாந்தில் வசிக்கக்கூடியவர். இவருடைய ஒரு பிளாக் ஸ்பாட், அதாவது கலையகத்தின் பார்வை அப்படிங்கிற அந்த பிளாக் ஸ்பாட்டில் அவர் எழுதியிருந்த கட்டுரைகளை தொகுத்து இந்த புத்தகம் வெளியாகி இருக்கு. இந்த புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, டோன்ட் ஹேட் த மீடியா, பி த மீடியா. வெகுஜன ஊடகங்களால் மக்களுக்கு சொல்லப்படாத, முக்கியத்துவம் கொடுக்கப்படாத அல்லது மறைக்கப்பட்ட செய்திகளை தேடி தெரிந்தெடுத்து எழுதுவதன் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே எனது கட்டுரைகளின் நோக்கம் அப்படிங்கிறது அவர் தன்னுடைய பிளாக் ஸ்பாட்டில் கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன். அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களை நாம் கண்டடையறதுக்கான ஒரு அதிமுக்கியமான தரவாக நான் இதை கன்சிடர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, பேசிக்கலி யூதம் அப்படிங்கிறது மதமாகவும், இனம் ஈழத்தமிழர்கள், தமிழ் அப்படிங்கிறது ஒரு இனம் அப்படிங்கிறதையும் உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை எந்த இடத்துல ஒப்பிடணும், எந்த இடத்துல ஒப்பிட முடியாது, எதனால் இதை ரெண்டையும் ஒப்பிடுறாங்க அப்படிங்கிற புரிதல் நமக்கு ஏற்படும். அது ஏற்பட்டால் ஒழிய நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இலங்கை தமிழர்களை ஆமாம் அவங்க இடத்துக்காக அடிச்சுக்கிட்டாங்க, இல்லை அங்கே தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காக போராடினாங்க அப்படிங்கிற வகையில் தெரியும். சில சமயங்களில் நம்மளில் பல பேர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து போனவங்க அங்கே போய் எங்கே போனாலும் இதே மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணக்கூடிய இடத்துலையும் இருக்காங்க. அப்படி இருக்கிற யாருமே என்ன உண்மையான நிலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும். யூத இனம் அப்படிங்கிறது யூதர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாடு அதுதான் அவங்களோடது. அதாவது கிறிஸ்துவத்தில் சொல்லக்கூடிய பழைய ஏற்பாடு அவங்களுடைய தோரா அப்படிங்கிற அந்த நூலாகவும் அவங்களுடைய புனித புத்தகமாகவும் கருதப்படுது. இந்த யூத மதம் தான் அதற்கு பின்னாடி அதிலேருந்து கிளைந்தெழுந்த கிறிஸ்துவ மதத்துக்கும் அதற்கு அப்புறமா பின்னாடி வந்த இஸ்லாமுக்குமான
ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்து தோன்றி வந்தவங்க. ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரிவினைகளும் பிரச்சனைகளும் ஒரு வெறுப்பு விஷயங்களும் இவங்களை எந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. இன்றைக்கி நடந்துட்டுருக்கக்கூடிய பாலஸ்தீன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து யூதர்கள் தங்களுடைய இடத்துக்காக போராட்டமாக நடக்கக்கூடிய ஒரு போராட்டமாக, இவர்களுடைய மூலம் எங்கே இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் நிறைய பயனுள்ளதாக இருக்குது. அப்படிங்கிற வகையில் இந்த புத்தகத்தை வாங்கி இதை படிக்கும்போது நம்ம வரலாறை மட்டும் இல்லாமல், மதத்தை மட்டும் இல்லாமல், பக்கத்து நாடான இலங்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதே சமயத்தில் இஸ்ரேலில் நடக்கக்கூடியது என்ன, இலங்கை தமிழர்களுக்கு இஸ்ரேலால் நடந்த பாதிப்பு என்ன, ஒரு ஈழ விடுதலை அப்படிங்கிறது வந்து தோல்வியுற அந்த ஒரு போராட்டம், அந்த ஒரு போர் வந்து தமிழர்கள் தோல்வி அடையறதுக்கான காரணம் என்னவா இருந்தது, இதற்கு உலக நாடுகள் என்ன முகாந்திரம் கற்பிச்சாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஆக இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன். இதை கண்டிப்பாக நீங்கள் படித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வலியுறுத்தவே செய்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து நிஜமாகவே மனதுக்கு நிறைய தகவல்களுக்கான விடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இது இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன விதமான எண்ணங்கள் தோன்றினது, இல்லைன்னா என்ன விரிவு கிடைத்தது அப்படிங்கிறத உங்களுடைய பின்னூட்டம் வாயிலாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து வேற ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.